இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2வது பாவத்தில் சூரியன் பிரவேசம் செய்கிறாரு. அஷ்டாமதிபதி சூரியன் 2ஆம் பாகத்தில் பிரவேசம் செய்கிறது. பேசும் பேச்சு உங்களுக்கு யமனாகவே போயிடுது. ஆனாலும் வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றே தீரணும் என்ற நிலை தான் இருக்குது. மகர ராசியில் ஏற்கனவே செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருந்தாலும் இப்போ சூரியனும் 2ஆம் இடத்துல அமர்ந்து சம்பாதிக்கும் வருவாயை உயர்த்த போகிறாரு. சேமிப்பில் பணம் இருப்பு இருக்கும். கோயிலுக்கு போய் வயதான முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யணும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும். கவலையெல்லாம் விலகும். வாழ்க்கையில் எதிர்பார்க்க வெற்றியே பெற கவனமாக திட்டமிட்டு செயல்படணும். பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரிய பண பரிவர்த்தனை விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடன் பதட்டமான சூழல் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு கண் பல்வலி போன்ற பிரச்சனை ஏற்படும். முடிவுகள் எடுக்கும் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2ல் சூரியன், 1-12 கேது, 11 குரு, 12-1 சுக்கிரன், 2 புதன், 4 செவ்வாய், 12 சனியும் இருக்குது, 7-6 ராகு இருக்குது. மகர ராசி என்பவர்களுக்கு குரு, சுக்கிரன், புதன் ஓரளவு, ராகு மாதம் பிற்பகுதியில் நன்மை தருது. புதிய ஆடை ஆபரணங்கள் சேருது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டார மதிப்பு மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும். குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருக்கும். திருமண வளைகாப்பு இந்த நிகழ்ச்சிகள் நல்லபடி நடக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மற்றும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல சம்பந்தம் அமைய வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செஞ்சு தருவீங்க. முக்கிய முடிவுகளை துணிஞ்சு எடுப்பதுடன் அதனால் ஆதாயமும் அடைவீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டி வருது. தீவிர முயற்சிகள் பேர்லேயே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். உங்கள்கிட்ட கூட பணி செய்பவங்க கொஞ்சம் உதவி செய்வாங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்கணும், ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும்னு சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் சில அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். ரசிகர்களிடம் உங்களுடைய செல்வாக்கு கூடும். சிலருக்கு விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும். பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீங்க. ஆசிரியர்களின் கேள்விக்கு என்ன பதிலோ அதை கண்டிப்பாக சொல்லி பாராட்டுக்களை பெறுவீங்க. ஆனாலும் நண்பர்களிடம் பணக்கையில் கவனமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் மகிழ்ச்சி தரும் மாதமாகத்தான் இருக்குது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இல்லை. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்துக்கவங்க உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிற பெண்களாக இருந்தால் உங்கள் வேலையில் கூடுதல் கவனமாக இருக்கணும். நல்ல நாள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15, 16, 17, 18, 19, 23, 24, 25, 26, 27, மார்ச் 8, 9. சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 19, 20, 21. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. மகாவிஷ்ணு பரிகாரம் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்கிறது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறது நன்மை தரும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கான மாசி மாதம் 2025ஆம் வருடத்திற்கான பிப்ரவரி
மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.